நந்தகுமார் நிகழ்ச்சி நான் உங்கள்கிட்டருந்தே தொடங்குறேன். இந்த விஜயோடைய மாநாட்டு 2வது மாநாடு நடந்திருக்குது. என்ன அளவுக்கு இதிலேருந்து புது மெசேஜை மக்களுக்கு சொல்லியிருக்கிறாரு? கூட்டணி தொடர்பான அம்சங்களுக்கு இதில் முடிவுரை எழுதப்பட்டிருக்கிறதா? எப்படி பார்க்குறீங்க முதல்ல? இல்லை, இது அவங்களுடைய பார்ட்டி கேடர்ஸ்க்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனால மாநாடு. அவருடைய நிர்வாகிகளுக்காகட்டும், வாக்காளர்களுக்காகட்டும், அவங்க தொண்டர்களுக்காகட்டும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாநாடாக அமைஞ்சிருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். இதில் இது வரைக்கும் அவருடைய அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி அதே திருப்பி இப்போ ஒரு ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. நமக்கு கொள்கை எதிரி பாரதிய ஜனதா தான், அதே மாதிரி ஒரே அரசியல் எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி திமுகவினுடைய அரசியல் பிரதான அரசியலே சமீப காலமாக கடந்த 3 தேர்தலாக நம்ம பார்க்குறதே பாரதிய ஜனதா எதிர்ப்பை முன் வச்சு தான் அவங்க தேர்தல் களத்தை சந்திச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த மாநாட்டில் அந்த பிம்பத்தை பெரிய அளவுக்கு அவர் தகர்க்கிறார். எந்த அளவுக்கு மறைமுக கூட்டணி நீங்கள் வச்சிருக்கிறீங்க, அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று பிரச்சனைன்னு சொன்ன உடனே நீங்கள் இது வரைக்கும் போய் உட்காராத மீட்டிங்கில் போய் நீங்கள் அங்கே போய் நிதி ஆயோக்கு போனதை தான் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமும் ஒரு ரகசிய ஒரு பர்சனல் மீட்டிங்கு நடக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஏற்பட்ட பிரச்சனை பூரா அப்படியே அமுந்து போயிருக்குமே, இடி ப்ராப்ளத்தை அங்கே கொண்டு வரார். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க பாரதிய ஜனதா எதிர்ப்புன்னு வெளியில் அதிமுக அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க நேர்முகமாக, இவங்க மறைமுகமாக கூட்டணி வச்சுருக்கும்போது நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறது அப்படின்னு வந்தால் நாங்கள் தான் அதில் பிரதானமாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இன்றைக்கி விஜய் அவர்கள் கட்டமைச்சிருக்காரு. இதில் முதல் மாநாட்டில் விக்கிரவாண்டி அந்த மாநாட்டில் பேசினதுக்கும் இந்த மாநாட்டில் பேசினதுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? அங்கே பாஜக பாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமா அப்படின்னு கேட்குறதும், இங்கே பாஜக பாசிசம்னா நீங்கள் பாய்சன் அப்படின்னு சொல்கிற சில ஒப்புமைகள்ன்றது முதல் மாநாட்டினுடைய தொடர்ச்சியாக இருக்குன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இன்னொரு புள்ளி நிறைய விஷயங்களில் மத்திய அரசை விமர்சிச்சிருக்கலாம். குறிப்பாக வாக்கு திருட்டுன்ற அம்சங்கள் இருக்குது. அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தின் மீதான நடவடிக்கைகள், இந்த பக்கம் அஜித்துடைய மரணம் இருக்குது, அதே மாதிரி கவினுடைய ஆணவ படுகொலை இருக்குது. இதெல்லாம் நேராகவே திமுக பாஜகவை விமர்சிக்கக்கூடிய புள்ளிகள் இல்லையா? அந்த புள்ளிகளெல்லாம் தொடாமல் கடந்து போயிருக்கிறாரா விஜய்? இல்லை, அவர் அந்த சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு, மகளிர் எந்த அளவுக்கு சிரமத்தில் இருக்காங்க, சிறுமிகள் படுகொலைகள், சட்டம் ஒழுங்கு, இதையெல்லாம் அவர் சொல்கிறாரு. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்கிற இன்ஸ்டன்ஸை குறிப்பிட்டு சொல்லலை, பட் இதையெல்லாம் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. இப்போ மத்திய அரசாங்கத்தை கூட அவர் பார்த்து கேட்கும்போது ஒரு 2-3 இதை வைக்கிறாரு. ஒன்று கச்சத்தீவை மீட்டு கொடுங்கன்னு. இது சிந்துபாத் கதை மாதிரி கொடுத்தது யார், கொடுக்கும்போது இங்கே ஆட்சியில் இருந்தது யாரெல்லாம் இல்லாமல் இப்போ திடீர்னு நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்தது இன்றைக்கி எல்லா கட்சிக்குமே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட் தீர்மானம் மாதிரி, நீங்கள் அதை மீட்டு கொடுங்கன்னு. அது நடக்க போகிறதும் கிடையாது. அதை ஒரு எதிர்க்கிறாரு. அதே மாதிரி இன்றைக்கி நீட்டுங்கிறது எந்த விதத்துலையும் விளக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. இன்றைக்கி நீட்டுனால எந்த அளவுக்கு இன்றைக்கி அந்த 7.5% ஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்தனால அரசாங்க பள்ளி மாணவர்கள் எந்த அளவுக்கு எந்த நயா பைசா இல்லாமல் இன்றைக்கி மருத்துவக் கல்லூரியில் போய் சேர்றதுக்கு, ஏன்னா நீட்டு வந்தது என்னமோ அரக்கனாக தான் வந்துச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்த உள்ளொதுக்கீடு அந்த 7.5%னால அது ஒரு அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு, குறிப்பாக ஏழை மாணவர்களுக்கு வரப்பிரசாதமாக மாறுச்சு. ஸோ அந்த நீட்டை நீங்கள் ரத்து செய்யுங்க அப்படிங்கிறதெல்லாம் இது ஒன்றும் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கோரிக்கைகள் அல்ல. விஜயோடைய இந்த மாநாட்டினுடைய உரைன்றது தாக்கத்தை ஏற்படுத்திருக்குதா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா நிறைய விஷயங்களை அவர் ஒரு மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் பேசணும் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளே இருந்த ஒரு தன்னுடைய உரையை கட்டமைச்சிட்டாரோ? ஏன்னா இதில் தூய்மை பணியாளருடைய போராட்டம் அவ்வளவு உக்கிரமாக இருந்தது, அதை பற்றி அழுத்தம் கொடுத்து பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு அதையும் மேலோட்டமாக கடந்து போயிருக்கார். பரந்தூர் விமான நிலைய விவகாரம் தொடர்பான விஷயம் எல்லாத்தையும் ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒட்டுமொத்தமான எல்லா உரையையும் அம்சங்களையும் மேலோட்டமாக பேசிட்டாரா? அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதா? விஜய் அவர் பேசுனது 1 மணி நேரம் கூட இல்லை, ஒரு 35 நிமிஷம் தான் பேசுறாரு. இல்லை, அதுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ளார அவங்க கொஞ்சம் ரஷ்அப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்சஸையும் எடுத்து அவர் பேசி அதை கொஞ்சம் புட் ஃபோர்த் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மக்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை மக்கள்கிட்ட இன்னொரு தடவை கொண்டு போய் சேர்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். பரந்தூரை பற்றி பேசினார், ஆனால் இந்த தூய்மை பணியாளர்களை பற்றி பேசல. அவங்க போய் அவர் வீட்டில் கூட அவரெல்லாம் சந்திச்சுட்டு வந்திருந்தாங்க. அதையெல்லாம் எடுத்து இன்னும் அவர் கொஞ்சம் சிறப்பாக கையாண்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற புள்ளியில் எனக்கும் உடனே தாக்கம் ஏற்படுத்தி இருக்குதா விஜயோட இந்த? இல்லை, தாக்கம்ங்கிறது ஒரு சாதாரண மாநாட்டில் மட்டும் வச்சு வாக்கு வந்துடாது. இந்த மாநாடுங்கிறது என்னன்னா, ஒன்று தனக்கு பின்னாடி எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது, அடுத்தது ஏற்கனவே ஒரு வெற்றி மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்துச்சு, அதுக்கு அடுத்தது ஒரு 11 மாதத்தில் இன்னொரு மாநாடு நடக்கும்போது, ஏன்னா
இவங்க அடுத்தது செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 4 மாதம் மக்கள் பயணம் வேற போகிறதா சொல்கிறாரு. அவர் இன்னும் குறிப்பாகவே சொல்கிறார், இனிமேல் எனக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது, மக்கள்கிட்ட போய் மனம் விட்டு பேசுகிறது தான் எங்களுக்கு இது. நான் இன்றைக்கி வேணால் இது சாதாரண முழக்கமாக இருக்கலாம், இனிமேல் வரக்கூடிய மக்கள் சந்திப்பில் வந்து நான் மனம் விட்டு பேச போகிறேன், அது வந்து இடி முழக்கமாக மாறப்போகுது. அப்படிங்கும்போது அடுத்த வரக்கூடிய அந்த 4 மாதங்களுக்கான மக்கள் சந்திப்புக்கு ஒரு அச்சாரம் போடுறார். அப்போ அந்த மாதிரி மக்கள் சந்திப்புக்கு போகும்போது இன்னும் வந்து அந்த ஒவ்வொரு தனிப்பட்ட தமிழகத்தில் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து பெரிய அளவுக்கு விவாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதை இந்த இடத்துலயே இப்போ செஞ்சிருந்தாருன்னா சூட்டோட சூட இன்னுமே வந்து கொஞ்சம் விஜய் பக்கம் அதிகமான ஒரு அட்ராக்ஷன் வந்திருக்கலாம். அது என்ன காரணம் வந்துச்சா? இப்போ அட்ராக்ஷன் வந்திருக்கலான்றீங்க, வந்திருக்குதா? இப்போ வரலன்ற அர்த்தத்தில் நீங்க சொல்றீங்க? இல்லை, இன்னைக்கு அங்கே கூடின கூட்டம், மக்களுடைய செல்வாக்கு, அந்த நிர்வாகிகளுடைய அர்ப்பணிப்பு, அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கட்சிக்கு வந்து ஒரு உத்வேகம். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு சாதாரணமாக ஒரு பொதுமக்கள் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொதுமக்கள் பார்க்கும்போது இந்த மாநாட்டை பார்த்து சூப்பரா இதுங்களுக்கு ஓட்டு போடணுண்டாங்கிற அளவுக்கு பெரிய ஸ்டஃப் அதில் இல்லை. ஒன்று வந்து என்ன பிரதானமாக அதில் வைக்கிறாருன்னா, இல்லை திமுக வந்து அவங்க வெறும் பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறது வந்து ரொம்பவே அப்பட்டமான வந்து ஒரு பொய் பிரச்சாரம் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிர்ப்பே அல்ல, கபடதாரிகள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது வந்து அங்கிள்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களை போன தடவை வந்து சிஎம் சார் அப்படின்னாரு. இப்போ வந்து அங்கிள்ங்கிற அளவுக்கு அவர் அந்த வார்த்தையை வந்து கொஞ்சம் கடினமாகவே அதை பயன்படுத்தியிருக்காரு. இதெல்லாம் சவுண்டெல்லாம் கேட்குதா அங்கிள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு பேச்சாக மட்டும்தான் இது அமைஞ்சிருக்கே ஒழிய, ஒரு மக்கள் இப்போ சாதாரணமாக நம்மளை மாதிரி நடுநிலைமையான இருக்கக்கூடிய மக்கள் இந்த பேச்சை கேட்கும்போது இதில் இருந்து பார்த்து பரவாயில்ல, இந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக வந்து புல்லட் பாயிண்ட்ஸோடு இவ்வளோ தூரம் தரவுகளோடு வைக்கிறாரு, சரி இந்த தடவை நம்ம வந்து விஜயை ட்ரை பண்ணலாமாங்கிற அளவுக்கு அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸை வந்து கவர் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்பீச் இருக்கான்னா என்னுடைய போய் சேரலன்றீங்க. போய் சேர்ந்திருக்க வேண்டிய பேச்சு அது. அதை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, அவரை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே, எப்படி நீங்கள் வந்து ஒரு ஹீரோ படம் வந்துட்டு அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அந்த ஹீரோ படம் நடிச்சிருந்தா அது எல்லாத்துக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு விஜய் மேலே அபிமானம் இருக்கக்கூடிய அவர்களுடைய ரசிகர்களாகட்டும், ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறின பெரும் படையாகட்டும், அவர்கள் கட்சி நிர்வாகிகள், அவங்களுக்கு வாக்களிக்கலான்னு ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும். ஆனால் இன்னும் வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு ஓட் கெயின் பண்ணணும், ஒரு ஓட் ஷேரை வந்து ஒரு நியூட்ரலாக அந்த ஃபென்ஸ் சிட்டிங் ஓட்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, யாருக்கு தாண்டா போடுறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, அவங்கள வந்து சுண்டி இழுக்கிற அளவுக்கு வந்து ஒரு வாய்ப்பை இன்னும் வந்து ஒரு இந்த மாநாட்டில் துரிதமாக பயன்படுத்தியிருக்காங்க. அதில் இன்னொரு புள்ளி இருக்கு இல்லையா, இப்போ மதுரை மாநாடு நடந்திருக்கிறது அப்படின்றதும், அதில் கூடின கூட்டம்ன்றதும், லட்சக்கணக்கான தொண்டர்கள் தாவேகாவினுடைய நிர்வாகிகள் வந்து முகாமிட்டு ஒரு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறாங்க. இன்னொன்று, மதுரை மண் அப்படின்னாலே அங்கே வந்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், திமுகவினுடைய இன்னாள் அமைச்சர்கள், குறிப்பாக சொல்லணும்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முதற்கொண்டு மூர்த்தி வரை இப்போ சிட்டிங் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அதிமுகவில் செல்லூர் ராஜுலேருந்து, ஆர்பி உதயகுமார்லேருந்து, ராஜ் சத்தியன்லேருந்து, ராஜன் செல்லப்பாவிலேருந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு கடினமான ஒரு உரையை நிகழ்த்தி தன்னை நிலைநிறுத்திக்க பார்க்குறாரா, நிறுத்திட்டாரா? அது கட்டாயம். அதில் மீட்டிங்கில் பேசும்போது அது யார் ஸ்பெசிஃபிக்காக பேசினாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதில் சொல்கிறாங்க, நீங்கள் வடக்கில் போடும்போது உங்களுக்கு கூட்டம் வந்துச்சு, தெற்கில் நீங்கள் மாநாடு போட்டிங்கன்னா கூட்டம் வருமானு கேட்டாங்க. இப்போ நாங்கள் அதனால தான் இந்த மதுரையை வந்து செலக்ட் பண்ணியே போட்டிருக்கோம். இன்றைக்கி மதுரையில் இன்றைக்கி சவுத்தில் பாருங்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது, வடக்கு மாவட்டங்களில் விஜய்க்கு செல்வாக்கு இருக்குதுங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் தெற்கில் இப்போ அவங்களுக்கு வந்து ஒன்றுமே கிடையாதுங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ பாருங்கள் நாங்கள் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோங்கிற பாயிண்ட்டும் அவங்க பேசுகிறாங்க. அதனால் வந்து இன்றைக்கி நம்மளுடைய பார்வையிலேயே வந்து விஜய்க்கு வந்து ஒரு பகுதியில் மட்டும்தான் அவருக்கு வாக்கு இருக்குதுங்கிறது கிடையாது. அவருடைய ரசிகர்கள் அந்த தொண்டராக மாறினவங்க தமிழ்நாடு பூரும் பறந்து விரிஞ்சு தான் இருக்காங்க. இப்போ நம்மளே பல விவாதத்தில் கூட சொல்லியிருக்கோம், என்னுடைய அனுகூலத்து பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா 10 to 15% வாக்கு இன்றைக்கி தேதியிலேயே வந்து அவருக்கு வந்து ஒரு உசிதமான வாக்கு வங்கியாக இருக்குது. அதை இன்னும் வந்து அதிகமாக பெருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து வரப்போகிற அந்த 4 மாத காலங்களில் அவருடைய அந்த மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் எப்படி இருக்குது, இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை வந்து எந்த அளவுக்கு முன் வச்சு இருக்கக்கூடியது. இன்னைக்கு அவருடைய பிரதானமான ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் என்னன்னா, அவர் பேசினதை வச்சு பார்க்கும்போது வரப்போகிற 2026 எலெக்ஷன் வந்து ஒரு மாற்றம் வரப்போகிற எலெக்ஷன். இதுல வந்து அதுதான் எந்த புள்ளியில நம்பிக்கையில சொல்றாரு. ஏன்னா பாஜகவோட கூட்டணி இல்லைன்றதை திட்டவட்டமா சொல்லிட்டாரு. அவங்க தான் எங்களுக்கு
கொள்கை எதிரி, திமுகவோடு எப்பவும் நான் சேர மாட்டேன், அரசியல் எதிரின்ட்டாரு. அதிமுகவை மட்டும் ரொம்ப மைல்டாக விமர்சிச்சுட்டு போயிருக்காரா? ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மைக்ரோ லெவலில் சொல்லணும்னா, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை ஸ்லோனில் குறிப்பிட்டு பேசின தாவேக தலைவர் விஜய், அதற்கு காரணமான அதிமுகவை விமர்சிக்காம போகிறதுன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ இன்னமும் ஒரு டோவரை ஓபன் பண்ணியிருக்கிறாரா அதிமுக? இல்ல, அதுக்கும் அவர் நல்லாவே தெளிவா பதில் கொடுக்குறாரு. மேல அந்த மாநாட்டில் அந்த போஸ்டர் வைக்கும் போதே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அண்ணா கை நீட்டிட்டு இருக்க மாதிரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து எம்ஜிஆர் நீட்டிட்டு இருக்க மாதிரி. அப்போ அவர் தெளிவா சொல்றாரு, அண்ணா வந்து அந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது என்ன கொள்கை கோட்பாடுகள் ஆரம்பிச்சாரு, இன்னைக்கு வந்து கலைஞர் அவர்கள் அந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சி வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு குடும்பத்தை மட்டுமே சுழண்டுட்டு இருக்கக்கூடிய கட்சியா மாறி போச்சு. அப்ப அண்ணா எந்த நோக்கத்துக்காக நான் கேட்கிறது, எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட அதிமுக இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்குன்னு தொண்டர்கள் கவலைப்படுதுன்னு பேசக்கூடிய விஜய், ஸ்னோலின் டெத்துக்கு காரணமான அதிமுக ஆட்சியே அகற்றுவோம் அப்படின்ற ஒரு புள்ளியை நோக்கி அவர் நகர்த்தல. அதிமுக மேலான ஒரு கடுமையான விமர்சனத்தை அவர் முன்வைக்கல, கட்சி ரீதியான ஒரு பரிதாபத்தை வெளிப்படுத்துறாரு. ஆனா அந்த ஆட்சி ரீதியிலான அக்ரெசிவ் இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த விஜய் விமர்சிக்க தேவையில்லைன்னு நானே என்னுடைய பார்வையில அது தேவையில்லை. என்ன காரணம்னா, இன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னா அவர் இறங்கி அடிக்கலாம். இன்னைக்கு அதிமுக வந்து ஆட்சியில் இல்லை, இன்னைக்கு அவங்க எதிர்கட்சியா இருக்காங்க. இன்னைக்கு நீங்க யாருகிட்ட இருந்து ஆட்சியை பறிக்கணும், நீங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக கிட்ட இருந்து தான் பறிக்கணும். அப்ப அவருடைய பார்வை என்ன இருக்குன்னா, திமுக மேல ஒரு சிங்கிள் மைண்டட் போக்கஸா ஒரு கனத்த விமர்சனங்களை வைக்கிறாரு. இந்த தடவை வந்து அதிமுகவையும் விமர்சிச்சிருக்காரு. RSS கூட கூட்டணியில் இருக்காங்க, பாரதிய ஜனதா கூட நேர்முகமா கூட்டணியில் இருக்காங்க. எம்ஜிஆர் நாள ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அது எப்படி வந்து இன்னைக்கு நீர்த்து போய் அந்த கட்சி தொண்டர்கள் எப்படி இருக்கு, அப்ப அவங்களுக்கு யாருக்கு மக்களுக்கு வாக்களிக்கணும்னு பாக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு விமர்சனமா தான் வைக்கிறாரு. ஏன்னா இது வரைக்கும் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தது அதிமுக மேல விமர்சனமே வைக்கல விஜய்னாரு. இந்த ஸ்பீச்ல வந்து அதிமுக மேல விமர்சனம் வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவர் ஒரு புதுசா ஒரு அரசியல் கட்சி வரும்போது அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய சண்டை வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் அப்படின்னு சொல்ல வரும்போது அவர் என்ன கட்டமைக்கிறாருன்னா, இங்க வந்து எங்களுடைய பிரதான எதிரி திமுக தான். அப்ப அந்த இடத்துல வந்து அவர் ரொம்ப லேசர் போக்கஸ்டா போறாரு அங்க. அப்ப நீங்க இன்னொரு இடத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய நீங்க அதிமுகவும் கூப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுடைய போக்கஸ் வந்து அங்க மிஸ் ஆயிட்டு அந்த எதிர்ப்பு கணைகள் வந்து டைலூட் ஆயிடுச்சுன்னா தட் வில் அட்வான்டேஜ் டிஎம்கே. அதுல ரொம்ப கவனமா இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள தான் அரசியல் செய்யறோம்ன்றத புரிஞ்சுக்கலாம். ஆமா தெளிவா. ஏன்னா இன்னைக்கு என்ன ஒண்ணுன்னா, அவருக்கு வந்து பாரதிய ஜனதாவை எதிர்க்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த கச்சை தீவியும் நீட்டியும் பேசுறாரு. அது நடக்காத காரியம். அது யாரு ஆட்சியில இருந்தாலும் அது நடக்காது. அதை ஒரு எதிர்க்கணுமே பாரதிய ஜனதாவுக்குங்கிறதுக்காக அதை எதிர்த்துட்டு முழுக்க இது திமுக எதிர்ப்பு ஒரு பேச்சாதான் அதிகமா இருக்கு. அது வந்து பாஜகவுக்கு அனுசரணையான அம்சமாவும் மாறும் இல்லையா, அதை பத்தியும் பேச